இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் 2.3ல் தேர்ட் சம் பார்க்குறோம். கொஷின் பாருங்கள், சால்வ் 5x concurrent to 4 mod 6. ஸோ a concurrent to b mod n அந்த mod n அந்த ஃபார்மேட்டில் தான் இருக்குது. இப்போ அந்த ஃபார்மேட்டை நம்ம எப்படி மாற்றுவோம்னு தெரியும் இல்லையா? ஸோ இந்த ஃபார்மேட் நான் ஞாபகப்படுத்துகிறேன் பாருங்கள். a concurrent b mod n இந்த மாதிரி இருந்துச்சுன்னா a minus b is equal to nk. ஸோ இந்த ஃபார்மேட்டை தான் நம்ம இங்கே ஃபாலோ பண்ண போகிறோம். அதை ஃபாலோ பண்ணி நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ 5x concurrent to 4 mod 6 அப்படிங்கும்போது நம்ம எப்படி மாற்றுறோம்? 5x minus 4 is equal to 6n. ஓகே, ஸோ இந்த -4 அடுத்த என்ன வரும்? +4 ஆகும். ஸோ 5x equal to, ஏன்னா ரெண்டு வேரியபிள்ஸ் இருக்குது, எக்ஸுங்கிறதும் நம்மளுக்கு தெரியாது, என்னுங்கிறதும் தெரியாது. ஸோ ஒன்றை வச்சு தான் இன்னொன்று கண்டுபிடிக்க முடியும். நம்மளுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது எக்ஸ் தான். ஸோ 5x equal to 6n + 4. இங்கே இருக்க -4 இங்கே வரும்போது +4 ஆகிடுது. ஸோ x is equal to 6n + 4 divided by 5. ஸோ இதை நம்ம ஒரு ஃபார்மேட் எக்ஸாக கொண்டு வந்தாச்சு. இப்போ இந்த வேல்யூஸ் போட்டு நம்ம கொண்டு வரலாம். இப்போ எக்ஸோட வேல்யூ ஒரு இன்டிஜராக ஒரு நம்பராக நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா எண்ணுக்கு சம் நம்பர் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். ஸோ எண்ணுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்டியூட் பண்ணும்போது அது வந்து 5ஆல் கீழே டிவைட் ஆகிறது வந்து 5 தானே. ஸோ 5ஆல் வந்து ஃப்ராக்ஷன் இல்லாமல் டிவைட் ஆச்சுன்னா அந்த எக்ஸ் வேல்யூவை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், n = சின்ன நம்பர் 1 போட்டுக்கலாமா? ஸோ இஃப் n = 1, அப்போ எக்ஸ் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 6 × 1 6 + 4/5. So 10/5. 1 5s are 5, 2 5s are 10. So 2. X is equal to 2 கிடச்சிருக்கு. இதே மாதிரி n-க்கு நம்ம வேறு என்னென்ன வேல்யூஸ் போடலாம்? 2 போடலாமா? 2 போட்டால் அது வந்து ஃப்ராக்ஷன் இல்லாமல் டிவைட் ஆகுமான்னு பார்க்கணும். ஸோ 6 × 2 12 + 4 16, 5ஆல் டிவைட் ஆகாது. அது மாதிரி 3 போடுங்க. 6 × 3 18 + 4 22, 5ஆல் டிவைட் ஆகாது. 4 போட்டாச்சா? 5 போடுங்க. ஸோ 34 வரும், டிவைட் ஆகாது. 6 போடுங்க. 6 6 36 + 4 40. 40 வந்து 5ஆல் டிவைட் ஆகும். ஸோ n = 6 நெக்ஸ்ட் வேல்யூ. ஸோ x is equal to 6 × 6 + 4 divided by 5. ஸோ 36 + 4 divided by 5 எவ்வளோ வரும்? 40/5. 1 5 is 5, 8 5s are 40. ஸோ வேல்யூ x வேல்யூ is 8. ஓகே, ஸோ இது மாதிரி இன்னொரு டேர்மும் போடலாம், இல்லை இதோட ஸ்டாப் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்மளோட ஆன்சர் எடுத்து எழுதும்போது எக்ஸ் வேல்யூஸ் எடுத்தும்போது, அதாவது n = 1 6 இந்த மாதிரி வேல்யூஸ் போய்கிட்டே இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸ் என்ன கிடச்சிருக்குன்னு பாருங்கள். 2 8 ... இப்படி போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் ஆன்சர். இப்படி தான் சால்வ் பண்ணணும் இந்த சம். வெரி ஈஸி சம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.